பதவி நீக்கம் செய்து விடுவேன் என டாக்டர் மகாதீர் 3 முறை பகிரங்கமாக மிரட்டினார், கூறுகிறார் குவான் எங். மார்ச் 31 வரை அரசாங்க சுகாதார மையங்களில் தாதியர்களுக்கான இன்னும் 6787 காலியிடங்கள் உள்ளன. சுகாதார அமைச்சு தகவல். மலேசியாவின் உறைய வைக்கப்படாத டுரியான் பழங்களை இறக்குமதி செய்ய சீனா அனுமதி. பயண சவால்கள் குறித்து ஏற்றுமதியாளர்கள் கவலை. மின்தூக்கியில் அரை மணி நேரம் தனியாக சிக்கிக்கொண்ட சிறுமி, தாய் பதறல், வைரலான வீடியோ. பினாங்கில் போலீசுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையில் துப்பாக்கிச் சூடு, 2 சுட்டுக் கொலை. மலேசிய தேர்தல் ஆணையம் SPRின் புதிய தலைவராக டத்து ஸ்ரீ ராம்லான் ஹரூன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று முதல் அந்நியமனம் நடப்புக்கு வருவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி அறிவித்தார். டத்து ஸ்ரீ ராம்லானின் பதவி நியமனத்திற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் வழங்கியுள்ளார். மே 9ஆம் தேதி கட்டாய பணி ஓய்வு பெற்ற தான் ஸ்ரீ அப்துல் கனி சாலேவுக்கு பதிலாக டத்து ஸ்ரீ ராம்லான் SPRின் புதிய தலைவராக பதவியேற்கிறார். அவர் இதற்கு முன் புறநகர் மேம்பாட்டுத்துறை அமைச்சின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பொறுப்புகளை வகித்த அனுபவத்தை கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது இதர அமைச்சரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் தம்மை பதவி நீக்கம் செய்ய போவதாக 3 முறை பகிரங்கமாக மிரட்டியதாக முன்னாள் நிதியமைச்சர் லிம் குவான் எங் கூறியுள்ளார். 2018ஆம் ஆண்டு பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்திய போது தமக்கு அந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாக குவான் எங் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதில் வடக்கு தெற்கு டோல் கட்டணத்தை 18 விழுக்காடு குறைக்கும் வாக்குறுதியும் அடங்கும் என குவான் எங் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் அரசாங்க குத்தகைகளை வெளிப்படையான டெண்டர் வாயிலாக வழங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேம்பாட்டு ஒதுக்கீடுகளை வழங்குவது போன்ற முயற்சிகளையும் மகாதீர் எதிர்த்தார். எனினும் அமைச்சரவை உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இருந்ததால் மகாதீரின் எதிர்ப்பை மீறி அத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக குவான் எங் கூறியுள்ளார். நாட்டின் 14வது பொதுத் தேர்தலுக்கு பிந்திய அரசியல் நிகழ்வுகளை விவரிக்கும் ரோமன் போஸ் எழுதிய ஷேட்டர்ட் ஹோப்ஸ் அல்லது நம்பிக்கைகள் சிதறிவிட்டன எனும் புத்தகம் தொடர்பில் குவான் எங் அவ்வாறு கருத்துரைத்துள்ளார். அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முன்னாள் லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினருமான மகாதீரின் கருத்துகள் அரை உண்மைகள், மற்றவை பொய்களில் சிக்கியுள்ளன எனவும் குவான் எங் விமர்சித்துள்ளார். மகாதீரின் நிதி அமைச்சர் என்ற முறையில் தாம் எதிர்கொண்ட சவால்கள், பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட இடையூறுகள், விடுக்கப்பட்ட மிரட்டல், அம்னோவை தடை செய்ய மகாதீர் மேற்கொண்ட முயற்சிகள் ஆகியவற்றையும் குவான் எங் தமது பதிவில் விளக்கியுள்ளார். அதோடு நில்லாமல் தேர்தல் வாக்குறுதி புனித நூல் அல்ல என அறிவித்த மகாதீரின் செயல் அப்போதைய பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தின் செல்வாக்கை சரிய செய்ததையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையில் அரசாங்க சுகாதார மையங்களில் தாதியர்களுக்கான காலி இடங்கள் 6787 உள்ளது. அந்த காலி இடங்கள் தற்போதுள்ள பதவிகள் மற்றும் சுகாதார வசதிகளை மறுசீரமைத்ததன் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட புதிய பதவிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியிருப்பதாக சுகாதார அமைச்சு நேற்று நாடாளுமன்றத்திற்கு அளித்த பதிலில் குறிப்பிட்டுள்ளது. அதனால் அரசாங்க மருத்துவமனைகளில் போதுமான எண்ணிக்கையிலான தாதியர்கள் பணிபுரிவதை உறுதி செய்ய பொதுச் சேவை ஆணையத்தின் மூலம் தாதியர்களை பணியமர்த்தும் நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு மேற்கொண்டுள்ளது. பொது மற்றும் தனியார் உயர்கல்விக்கூடங்களில் தாதியருக்கான டிப்ளோமா கல்வி முடித்தவர்களையும் ILKKM எனப்படும் சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகங்களில் உயர்கல்வியை முடித்தவர்களையும் பணியில் அமர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் நடப்பு தேவையை பூர்த்தி செய்ய ILKKM அரசாங்க தாதியர் பயிற்சி கழகங்களில் மேற்கல்வியை தொடர ஒதுக்கப்படும் இடங்களும் 1000 2000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. PSL நியமனம் மூலம் பதவி உயர்வு வழங்கப்பட்ட தாதியர்களின் எண்ணிக்கையும் 800 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகமான தாதியர்கள் வேலையை விட்டு செல்லும் பிரச்சினைக்கு தீர்வு காண பணியிட சூழலை மேம்படுத்துவது, சம்பளம் உட்பட அவர்களுக்கு வழங்கப்படும் இதர சலுகைகளை மறு ஆய்வு செய்வது போன்ற நடவடிக்கைகளையும் சுகாதார அமைச்சு தொடங்கியுள்ளது.
தாதியர்கள் அதிகம் வேலையை விட்டு போகும் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் காலி இடங்களை நிரப்பவும் சுகாதார அமைச்சு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பயான் பரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் சி ஜின் முன்வைத்த கேள்விக்கு அவ்வாறு பதிலளிக்கப்பட்டது. நாட்டின் பழம்பெரும் பாப் பாடகரான 65 வயது டத்து ஜமால் அப்துல்லா தனது 28 வயது மனைவி டத்தின் ஜாய் இசாத்தி கீருடனுடன் 7வது பிள்ளையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளில் ஜமால் மற்றும் ஜாய் இசாத்தி தம்பதியருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். 5வது பிள்ளை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இம்முறை ஜாய் இசாத்தியின் கர்ப்பம் அவ்வளவு எளிதாக இல்லை. உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட அவர் 8 நாட்கள் உணவு எதையும் உட்கொள்ள முடியாததால் இறுதியில் IJN இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வருவதாக ஜமால் கூறியுள்ளார். அதனால் மருந்துகளை உட்கொள்ளும் போது கவனமாக இருங்கள், அவை உடலுக்கு நல்லது இல்லை. எனது மனைவிக்கு நேர்ந்ததைப் போல வேறு யாருக்கும் நிகழக்கூடாது என்பதற்காக தாம் தமது மனைவியின் கர்ப்பம் குறித்து அறிவிப்பதாக ஜமால் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட ஜமால் ஜாய் இசாத்தி தம்பதிக்கு 5 குழந்தைகள் இருக்கும் வேளை ஜமாலின் முதல் திருமணம் வாயிலாக அவருக்கு 17 மற்றும் 21 வயதில் 2 மகன்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மலேசியா தனது சுவை மிகுந்த டுரியான் பழங்களை உறைய வைக்கப்படாத நிலையில் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய உள்ளது. அதன் வாயிலாக உலகின் 2வது பெரிய பொருளாதார சக்தியாக விளங்கும் சீனாவின் பரந்த சந்தையில் மலேசியா கால்பதிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அதனால் எதிர்கொள்ளப் போகும் தளவாட சவால்கள் குறித்து ஏற்றுமதியாளர்கள் சிலர் கவலை தெரிவித்துள்ளனர். சீன பிரதமர் லீ கியாங் கடந்த வாரம் மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டதை அடுத்து சீனாவில் உறைய வைக்கப்படாத டுரியான்களை இறக்குமதி செய்வதற்கான ஒப்புதலை மலேசியா பெற்றுள்ளது. மலேசியாவின் அடையாளமாக திகழும் மூசாங் கிங் வகை டுரியான்களை அதிக விலை கொடுத்து வாங்கி உண்கின்றனர் சீனர்கள். இதற்கு முன் தாய்லாந்தை அடுத்து உலகின் மிகப்பெரிய டுரியான் உற்பத்தி நாடாக திகழும் மலேசியாவிற்கு முழு உறைய வைக்கப்பட்ட பழங்களையும் டுரியான் சார்ந்த தயாரிப்புகளை மட்டுமே சீனாவில் ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மலிவான டுரியான்களை ஏற்றுமதி செய்யும் தாய்லாந்து, வியட்நாம் ஏற்றுமதியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி நிலவும் என்றாலும் சீனாவிற்கு டுரியான்களை அனுப்ப முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கோலாலம்பூரைச் சேர்ந்த டுரியான் ஏற்றுமதியாளர்கள் சிலர் கூறியுள்ளனர். எனினும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன் பயண சிக்கல்களை களைய வேண்டியுள்ளது. மலேசியாவில் முழுமையாக பழுத்த டுரியான் பழங்கள் தான் அறுவடை செய்து விற்கப்படுகின்றன. அந்த பழங்களை 3 நாட்களில் உண்டுவிட வேண்டும். எனினும் சீனாவை சரக்கு விமானம் வாயிலாக சென்றடையவே 36 மணி நேரம் தேவைப்படுவதால் டுரியான்கள் பழுக்கும் செயல்முறையை மெதுவாக்குவதற்கான வழிகள் ஆராயப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அடுக்குமாடி வீட்டின் மின் தூக்கி திடீரென பழுதாகி அதனுள் அரை மணி நேரமாக சிறுமி தனியாக சிக்கிக்கொண்ட பரபரப்பான தருணங்கள் அடங்கிய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. டிக்டாக் கணக்கில் அவ்வீடியோ பதிவேற்றப்பட்டுள்ளது. எனினும் அது நடந்த இடம் குறித்த தகவல் இல்லை. சம்பவத்தின் போது மகள் ஓடிச் சென்று மின் தூக்கியினுள் நுழைந்திருக்கிறாள். கதவும் வேகமாக மூடிக்கொள்ள போனதை உணர்ந்து அவளின் தந்தை உடனடியாக தனது காலால் அதை தடுத்து நிறுத்திய சமயம் பார்த்து மின் தூக்கி பழுதாகி நின்றுவிட்டது. நல்ல வேளையாக மின் தூக்கியின் கதவு ஒரு சிறிய கால் நுழையும் அளவுக்கு திறந்த நிலையிலேயே பழுதாகியது. இதனால் உள்ளே இருந்த சிறுமிக்கு பதற்றம் வராத வகையில் கதவருகே அமர்ந்து அவரின் தாய் பேச்சு கொடுப்பதும் சாக்லேட் கொடுத்து ஆசுவாசப்படுத்துவதும் வீடியோவில் தெரிகிறது. அந்த நேரம் பார்த்து அடுக்குமாடி பராமரிப்பாளர்கள் அங்கில்லை. இன்னொரு பெண் அவர்களை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்கிறார். கடைசியில் எப்படியோ உதவிகள் வந்து சேர்ந்து சிறுமி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிகிறது. வீடியோவை பார்த்த நெட்டிசன்களில் பலர் இதனால் தான் மின்தூக்கியில் ஏறும்போது தங்களை அறியாமல் ஒருவித பயம் தொற்றிக்கொள்வதாக கூறினர். Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
கிட்டா சுங்கைப்பட்டாணியில் இரு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 73 வயது மூதாட்டி பலியானார். அவருடன் பயணித்த 18 வயது பேரப்பிள்ளை காயங்களுடன் உயிர் தப்பினார். அவ்விருவரும் சென்ற புரோடுவா கஞ்சில் கார் நேற்று பிற்பகல் 3:30 மணி அளவில் பக்கர் ஆராங் NCT முச்சந்தியில் ஒரு மினி கூப்பர் காருடன் மோதி சாலையோர கால்வாய்க்குள் விழுந்தது. கார் ஓட்டியான மூதாட்டி தலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். உயிரிழந்தவர் லம் கொய்லான் என அடையாளம் கூறப்பட்டார். 18 வயது பேரப்பிள்ளை கையில் காயமடைந்து சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மினி கூப்பர் காரோட்டிக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. அந்த கஞ்சேல் கார் பக்கார் ஆராங் NCTயிலிருந்து வந்து கொண்டிருந்த வேளை மினி கூப்பர் பக்கார் ஆராங்கிலிருந்து ஜலன் அலுஸ்தார் பட்டுவத் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவ்விபத்து சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக கோலாமுடா போலீஸ் கூறியது. பினாங்கு சுங்கை லொக்கான் பெர்மத்தாங் பாருவில் குற்றவாளிகள் என சந்தேகிக்கப்படும் இருவரை இன்று அதிகாலை போலீசார் சுட்டு வீழ்த்தினர். அதிகாலை 2 மணிக்கு ஜலான் பெர்மத்தாங் பாருவை நோக்கி செல்லும் சாலையின் ஜலான் போக்கோ சேனா சந்திப்பில் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த மைவி காரை முன்னதாக போலீஸ் பின்தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் அவர்களை நெருங்கிய போலீஸ் காரை நிறுத்தச் சொன்ன போது அவர்கள் கேட்கவில்லை. மாறாக வேகமாக காரை செலுத்தியதோடு போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் தற்காப்புக்காக போலீசாரும் பதிலுக்கு சுட்டதில் காரில் இருந்த 2 சந்தேக நபர்களும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். பினாங்கு போலீஸ் தலைவர் ஹம்சா அஹமட் அத்தகவலை உறுதிப்படுத்தினார். அச்சம்பவம் குற்றவியல் சட்டம் மற்றும் ஆயுத சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக அவர் சொன்னார்.